விஜய இங்க இருந்து நீங்க உடனடியா கிளம்பி போயிடுங்க, நிலவரம் கலவரம் ஆயிடுச்சு, நீங்க இங்க இருந்தா உங்க உயிருக்கே ஆபத்துன்ற அளவுக்கு அவரை பயமுறுத்தி உயர் காவல்துறை அதிகாரி கரூர்ல ஆதாரம் இருக்குன்றாங்க, மொபைல் போன்ல கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, விஜய் எந்த ரூட்ல திருச்சிக்கு போனோம்னு அவங்களே ரூட்டையும் கொடுத்தாங்க. கரூர் எல்லை மாவட்ட எல்லை வரையில அவங்க எஸ்கார்ட் பண்ணி போலீஸ் அனுப்பிச்சாங்க அப்படின்ற ஒரு செய்தியை சொன்னார். இதை ஏன் இவர் இவ்வளவு நாள் சொல்லாம இருந்தார்ன்றது எனக்கு உண்மையிலே ரொம்ப வருத்தமா இருக்கு. விஜய் சிபிஐ விசாரணைக்கு கேட்கல, மற்ற மனுதாரர்கள் 4-5 பேரோ 6 பேரோ அவங்க தான் சிபிஐ கேட்டாங்க. விஜய் சிபிஐ பற்றி சரியான புரிதல் இருக்கிறதால தான் அவர் சிபிஐ விசாரணையை கேட்கல. அவர் கேட்டது சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு ப்ரோப் வேணும், மாநில அரசு அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் காவல்துறையின் தவறுகளை பற்றி விசாரித்தால் நடுநிலையாக அது இருக்காது, நீதி கிடைக்காது என்று அச்சப்படுகிறோம் என்ற அடிப்படையில தான் அவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க. அவங்க கேட்கல, கேட்காத ஒன்றை கேட்டதாக விஜய் மேல சுமத்தி அதனால பிஜேபிக்கு அவர் போயிட்டாரு, பிஜேபி வலையில மாட்டிட்டாரு அப்படி இப்படின்னு திமுக காரர்களை தவிர வேற யாராலும் இப்படி பொய்யை பரப்புரை செய்ய முடியாது. புரியுதுங்களா? முதல்ல விஜய் சிபிஐ கேட்கல. தாவேகா நெவர் டிமாண்டட் சிபிஐ என்கொயரி ஆன் த கரூர் ட்ராஜடி. முதல்ல அதை தெளிவா தெரிஞ்சுங்க. அடுத்தது என்னன்னா, விஜய் போயிட்டாரு, போலீஸ் அனுப்பிச்சு போயிட்டாரு, ஆதவ் அர்ஜுனா மற்ற இருக்கோம் நிர்வாகிகள்லாம். இதே காவல்துறை நீங்க வரக்கூடாதுன்னு வெளியே நிக்க வச்சா கரூர்ல வெளியே எது வரைக்கும் நிக்க வச்சிருக்காங்க? 28ஆம் தேதி அதிகாலை 3:30 மணி வரைக்கும் நின்று இருக்காங்க. ஆக திட்டமிட்டு காவல்துறையினர் தாவேகாவினரை தடுத்து விட்டு அனுப்பிவிட்டு என்ன பிரச்சாரத்தை கொடுத்தாங்க, ஓடிவிட்டார்கள், ஒளிந்து விட்டார்கள், ஒரு நீதிபதியே பேசுற அளவுக்கு பண்ணிட்டாங்களா? கடந்த ஒரு வாரம் காலமாக பல்வேறு மீடியாக்கள், பல்வேறு ஊடகங்கள், பத்திரிகைகள், தொலைக்காட்சி சேனல்கள்ல சிலுவையில் அறையப்பட்ட தாவேகா தலைவர், தாவேகா நிர்வாகிகளுக்கு, அணிகளுக்கு இது ஒரு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் கொடுத்திருக்கோம். நீதி இருக்கிறது நாட்டில், நீதி செத்து போல, நம்பிக்கை இருக்கலாம்ன்ற மாதிரி இந்த தீர்ப்பு வந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இது திமுகவுக்கு ஒரு பின்னடைவு, தமிழ்நாடு அரசுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகத்தான் நான் கருதுகிறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தாவேகாக்கு சாதகமாகவும் தமிழக அரசு விமர்சனம் பண்ணி வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு தீர்ப்பு, இந்த கரூர் விவகாரம் சிபிஐக்கு மாற்றப்பட்டது. அந்த தீர்ப்பை பத்தின உங்களோட கருத்து, ஃபுல்லா அந்த தீர்ப்புல என்னென்னலாம் விஷயங்கள் சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம பேசலாம் சார். உங்களோட கருத்து சார் இதை பத்தி. காலையில உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கு சம்பந்தமாக அளிக்கப்பட்ட தீர்ப்பு வரவேற்க தகுந்த தீர்ப்பு, மக்கள் எதிர்பார்த்தபடிதான் அமைஞ்சிருக்கு. வழக்கு விசாரணையின் போது நீதி அரசர்கள் கேட்ட கேள்விகள், அவங்க சொன்ன அப்சர்வேஷன்லாம் இந்த தீர்ப்பில் பிரதிபலிச்சிருக்கு. துவண்டு கிடந்த தாவேகா தொண்டர்களுக்கு, தலைவர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு இது ஒரு புதிய உற்சாகத்தையும் நம்பிக்கையும் கொடுத்துருக்கோன்னு நான் எதிர்பார்க்கிறேன், நம்புறேன். இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா, மெயின் கேஸ் தாவேகா சார்பில் அதன் பொதுச் செயலாளர்கள் ஒருவரான ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தொடுத்த ஒரு வழக்கு மட்டும் அல்ல, இதுல ஒரு 4-5 வழக்குகள் சம்பந்தப்பட்டிருக்குது. பாஜக நிர்வாகிகள், உமா கண்ணன், இந்த மாதிரி பல பேர். அதுல சில இண்டிவிஜுவல்ஸ், அதாவது தன்னுடைய குழந்தையை பறிகொடுத்த ஒரு தந்தை, தனது மனைவியை பறிகொடுத்த ஒரு கணவர், இப்படி ஒரு 7 பெட்டிஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒட்டுமொத்தமாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அதுல இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு தான் இது. இந்த தீர்ப்பு என்ன சொல்லியிருக்குன்னா, தனி நீதிபதி சென்னை உயர் நீதிமன்றத்துல வரம்புகளை, அதிகார வரம்புகளை மீறி கோரிக்கையை எழாத போது தன்னிச்சையாக அறிவித்த அந்த எஸ்ஐடி, அதாவது ஐஜி அஸ்ரா கர்க் தலைமையில அமைத்த அந்த எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வேலையை அது முடிச்சிருக்கு.
அது இனி அந்த விசாரணையை நடத்த வேண்டியதில்லை. அதை அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டு சிபிஐ கிட்ட ஒப்படைச்சிருக்கு. அடுத்தது சிபிஐக்கு அந்த விசாரணையை நீங்க ஒழுங்கா விசாரிக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத கண்காணிப்பதற்காக, மானிட்டர் பண்றதுக்காக ஒரு ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி ரஸ்தோகி என்ற ஒரு தலைமையில 2 தமிழகத்தை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரிகள், ஆனா அவங்க தமிழ்நாட்டில் பிறந்திருக்க கூடாது என்ற நிபந்தனையோடு 3 அடங்கிய ஒரு கண்காணிப்பு குழு, அந்த சிபிஐ விசாரணை ஒழுங்காதான் நடக்குதா, முறையாக அது விசாரணை போதான்றத தொடர்ந்து கண்காணிப்பதற்காக தான் கோர்ட் மானிட்டர்ட் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், என்கொயரின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, தாவேகா சிபிஐயை விசாரிக்கணும் இதுல அப்படின்னு கேட்கவே இல்லை அந்த கோரிக்கையில. ஏன்னா அவங்களை பொறுத்தவரையில நீண்ட நாட்களுக்கு முன்பே சிபிஐ என்பது ஒன்றிய அரசினுடைய கைப்பாவை, கேஜ்டு பேரட், ஆளும் ஆட்சியாளர்கள் ஏவலுக்கு ஏற்ப அது செயல்படும், சுயேட்சையா அது செயல்படாதுன்னு கருத்து பல நேரங்கள்ல தாவேகா சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க சிபிஐ கேட்கல. அவங்க கோரிக்கை என்னன்னு சொன்னா, தமிழ்நாடு காவல்துறையினுடைய ஃபெயிலியரால, அதனுடைய அலட்சிய போக்கால் தான் இந்த பேரிழப்பு கரூர் டிராஜடி நடந்திருக்கு. ஆகவே அதை காவல்துறையில் இருப்பவர்களே நடத்துவது கண்டிப்பாக நடுநிலையா இருக்காது, உண்மையை வெளியே கொண்டு வராதுன்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருக்கு. ஆகவே சுப்ரீம் கோர்ட்ல மானிட்டர் பண்ணி இந்த இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும், ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இதை விசாரிக்கணும்னு தான் அவங்க கோரிக்கை கொடுத்தாங்க. ஆனா மற்றவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரிக்கணும்னு தான் கோரிக்கை கொடுத்தாங்க. கோர்ட் தன்னுடைய இன்றைய தீர்ப்புல பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. வழக்கு போட்ட அத்தனை பேருடைய ஒரு ஆசைகள், விருப்பங்கள், கோரிக்கைகளை மிக்ஸ் பண்ணி காக்டைல் மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, சிபிஐ விசாரிக்கும், ஆனா அந்த விசாரணையை கோர்ட் மானிட்டர் பண்ணும். கோர்ட்னா கோர்ட் சார்பா, சுப்ரீம் கோர்ட் சார்பா ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் பிளஸ் 2 ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், காவல்துறை அதிகாரிகள் தமிழகத்திலே பணியாற்றக்கூடிய ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்திராத. அப்படின்னா அது ரொம்ப நுணுக்கமா போயிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறையினருடைய ஃபெயிலியரை விசாரிக்கும் போது தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரிகள் தேவையில்லை என்பதுதான் தாவேகா வாதம். அதை ஓரளவுக்கு ஏற்று தமிழ்நாட்டில் பிறந்திருந்தான்னா, நான் தமிழ் நினைக்கிறேன், தமிழ்நாட்டில் பிறந்திராத ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற 2 ஐபிஎஸ் அதிகாரிகள், ஆக 3 பேர் கொண்ட அந்த கமிட்டி மானிட்டர் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. இது தாவேகாவை பொறுத்தவரையில பார்ஷியல் விக்டரி தான். ஆனா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் என்னன்னா, சென்னை உயர் நீதிமன்றத்துல வெக்கேஷன் கோர்ட்ல இருந்த தனி நீதிபதி அவர்கள் அந்த வழக்கை சம்மந்தம் இல்லாம வரம்புகளை எல்லாம் மீறி கரூர் சம்பவத்தை பத்தி விசாரிச்ச போது தாவேகா தலைவரையோ அந்த கட்சியையோ பார்ட்டியா சேர்க்காம, அவங்க கிட்ட விளக்கம் கேட்காம, அவங்க மேல எடுத்தேன் கவித்தேன்னு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தார் பொதுவெளியில. அதை அரசியல் கட்சிகள், அரசியல் ஊடகங்கள், ஆளுங்கட்சி கடுமையா பயன்படுத்திச்சு. குறிப்பா விஜய்க்கு தலைமை பண்பு இல்ல, அவர் கட்சியில இருக்கிறவங்க ஓடி ஒளிந்து விட்டார்கள்னா அன்வாரண்டட் கமெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல, அந்த அப்சர்வேஷன் விசாரணையில அவர் சொன்னார். ஜட்ஜ்மெண்ட்ல வரல அப்கோர்ஸ். ஆக அந்த இது தாவேகாவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி பொதுவெளியில. அதை அவங்க நீக்கணும்னு சொன்னாங்க. ஜட்ஜ்மெண்ட் ஃபுல்லா தான் பார்க்கணும், அந்த அவருடைய அந்த அப்சர்வேஷன் எல்லாம் நீக்கணும்னு சொல்லியும் ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க தாவேகா. ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் நான் பார்க்கல. ஆனா கிடைச்ச தகவல்களின் அடிப்படையில், வித் அவைலபிள் இன்ஃபர்மேஷன், அந்த ஜட்ஜ் இந்த கேஸை விசாரிக்க கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. சீஃப் ஜஸ்டிஸ்க்கு என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த தினேஷ் என்றவர் தானே ஒரு வழக்கு போட்டாரு, ரிட் மனு. அது ரிட் மனுவாவே வர தகுதி இல்லாத, அது ஒரு பிஎல்ஐயா இருக்கணும், பப்ளிக் இன்ட்ரெஸ்டட் லிட்டிகேஷன், பிஐஎல். ஏன்னா அவர் கோரிக்கை வச்சதே அரசாங்கத்துக்கு என்னன்னு சொன்னா, ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் புரோட்டோகால்ஸ் ஃபார் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ரேலிஸ், மீட்டிங்ஸ்
அண்ட் ரோட் ஷோஸ்ன்றதுதான் அவருடைய கோரிக்கை. அது வந்து எப்படி கிரிமினல் ரிட்டா மாறுச்சுன்னு தெரியல. அதுக்காக அவங்க உச்ச நீதிமன்றம் சும்மா இல்லை, ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் தி மெட்ராஸ் ஹைகோர்ட்டு கிட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க. அது இல்லாம இந்த வழக்கை இந்த சம்பந்தப்பட்ட தனி நீதிபதி விசாரிக்க வேண்டாம், வேறு நீதிபதியின் அமர்வுக்கு மாத்துங்கன்னு சொல்லி சீஃப் ஜஸ்டிஸ் அவங்க இது பண்ணியிருக்க அறிவுறுத்தி இருக்காங்க. அப்ப இது வந்து உச்ச நீதிமன்றம் எந்த அளவுக்கு அந்த தனி நீதிபதியினுடைய நடத்தை, தீர்ப்பு, அவருடைய அந்த விசாரணையில வரம்பு மீறி கரூர் சம்பந்தப்பட்டதை அங்க 2 ஜட்ஜி விசாரிச்சுட்டு இருக்கும் போது இவர் தனியா எடுத்து, அதுவும் சீஃப் ஜஸ்டிஸ் உடைய பர்மிஷனோ அனுமதியோ கிடைக்காம பண்ணதெல்லாம் ஒருதலை பட்சமானது, அதிகார வரம்பு மீறல் என்பதை வெட்ட வெளிச்சத்துல சொல்லிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அதை வந்து அவர் கையில இருந்தே எடுத்துட்டாங்க அந்த விசாரணைய. நான் வந்து அந்த நீதிபதியுடைய இடத்துல இருந்துட்டேன்னா நிச்சயமா நான் பதவி விலகிடுவேன். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த நீதிபதியை வந்து பொது வெளியில இந்த அளவுக்கு கண்டனம் அவ்வளவு பாலிஷா தான் சொல்றாங்க. உயிர் வாழா கவரிமான்வாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க சொன்ன அந்த குற்றச்சாட்டு, அந்த வழக்க வேற அமர்வுக்கு மாத்தணும்ன்றது, அப்புறம் எப்படி இது ரிட் மனு கிரிமினல் ரிட்டா மாறிச்சுன்றத ரிஜிஸ்ட்ரார் கிட்ட விளக்கம் கேட்டிருக்கிறதெல்லாம் உண்மையிலே வந்து தவறு இழைத்து விட்டார்கள் சென்னை உயர் நீதிமன்றத்துல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான். அதை பொதுவெளியில அப்படி பகிரங்கமா சொல்லாம உச்ச நீதிமன்றம் இந்த கேள்வி எல்லாம் கேட்டிருக்கு. இதெல்லாம் வந்து உண்மையிலே தாவேகாவினருக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃபை கொடுத்துருக்கும். கடந்த ஒரு வாரம் காலமாக பல்வேறு மீடியாக்கள், பல்வேறு ஊடகங்கள், பத்திரிகைகள், தொலைக்காட்சி சேனல்கள்ல சிலுவையில் அறையப்பட்ட தாவேகா தலைவர், தாவேகா நிர்வாகிகளுக்கு, அணிகளுக்கு இது ஒரு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் கொடுத்திருக்கோம். நீதி இருக்கிறது நாட்டில், நீதி செத்து போல, நம்பிக்கை இருக்கலாம்ன்ற மாதிரி இந்த தீர்ப்பு வந்திருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். இது திமுகவுக்கு ஒரு பின்னடைவு, தமிழ்நாடு அரசுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகத்தான் நான் கருதுகிறேன். இப்ப இது இந்த கரூர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகாக்கு இது முதல் வின் வின் சிச்சுவேஷனா வந்து அமைஞ்சிருக்கு. சோ இப்படி வந்து இருக்கிற பட்சத்திலையும் சிபிஐக்கு வந்து இதை வந்து விஜய் வந்து மாத்த சொல்றதே வந்து பிஜேபி பிடியில் அவர் வந்து இருக்காரு, இது வந்து பிஜேபி இதை டேக்கர் பண்ண போறாங்கன்ட்டு திமுக காரங்களாம் விமர்சிக்க தொடங்கியிருக்காங்க. இது கொடுத்த விஷய நொடியில இருந்து விமர்சிக்க தொடங்கியிருக்காங்க. இல்ல விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பான்ற மாதிரி விஜய் அங்க கேட்டாரு. நீங்க என்ன சொல்றீங்க? விஜயா வந்துட்டு சிபிஐ விசாரணை, நான் எவ்வளவு விளக்கமா சொன்னேன். விஜய் சிபிஐ விசாரணைக்கு கேட்கல, மற்ற மனுதாரர்கள் 4-5 பேரோ 6 பேரோ அவங்கதான் சிபிஐ கேட்டாங்க. விஜய் வந்து சிபிஐ பற்றி சரியான கண்ணோட்டம், அவரை பத்தி சரியான புரிதல் இருக்கிறதாலதான் அவர் வந்து சிபிஐ விசாரணையை கேட்கல. அவர் கேட்டது சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு ப்ரோப் வேணும், மாநில அரசு அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் காவல்துறையின் தவறுகளை பற்றி விசாரித்தால் நடுநிலையாக அது இருக்காது, நீதி கிடைக்காது என்று அச்சப்படுகிறோம் என்ற அடிப்படையில தான் அவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க. ஆனா அவங்க மட்டுமே போல இல்ல, வேறு பலரும் போயிருக்காங்க. அவங்க கேட்டதுதான் வந்து சிபிஐ விசாரணை வேணும்ன்றது. சிபிஐ ஒன்றும் பெரிய மாய கண்ணாடி இல்லை, எல்லாமே அது சிபிஐ கண்டுபிடிச்சிரோன்றதோ அல்லது சிபிஐனுடைய நம்பகத்தன்மை, நடுநிலைமை தன்மை எல்லாம் இன்னைக்கு பொதுவெளியில கொஸ்டினபிள் தான். ஆளும் ஆட்சியாளர்களுடைய கேஜ்டு ஃபேரட் தான் இந்த சிபிஐ என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் கூட. அதனால அவங்க கேட்கல, கேட்காத ஒன்றை கேட்டதாக விஜய் மேல சுமத்தி அதனால பிஜேபிக்கு அவர் போயிட்டாரு, பிஜேபி வலையில மாட்டிட்டாரு அப்படி இப்படின்னு திமுக காரர்களை தவிர வேற யாராலும் இப்படி பொய்யை பரப்புரை செய்ய முடியாது. புரியுதுங்களா? முதல்ல விஜய் வந்து சிபிஐ கேட்கல. தாவேகா நெவர் டிமாண்டட் சிபிஐ என்கொயரி ஆன் த கரூர் ட்ராஜடி. முதல்ல அதை தெளிவா தெரிஞ்சுங்க. ரெண்டாவது, இன்னைக்கு வந்து சிபிஐ கேட்டாலும் தவறு இல்லை என்று என்னுடைய வாதம். ஏன்னா ஆல் செட் அண்ட் டன், இப்ப தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள், கலெக்டர்கள், எஸ்பிக்கள் இவங்க மேலெல்லாம் நமக்கு 1000 கருத்து வேட்பா இருந்தாலும் we have to approve and recognize that they are the rulers. அவங்க வந்து ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா அடிச்சாலும் சரி, ஆளுங்கட்சிக்கு சாதகமாவே நடந்தாலும் சரி,
தே ஆர் த ஐஜிஸ், தே ஆர் த கலெக்டர்ஸ். நாம போய் அவங்க கலெக்டர் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது போலதான் சிபிஐ. 1000 கருத்து வேறுபாடுகள் சிபிஐ மேல நமக்கு இருந்தாலும் இட் இஸ் எ பிரீமியர் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதனால அதை ஒருத்தர் கேட்டா, ஒரு இந்தியாவில் இருக்கிற ஒரு குடிமகன் கேட்டா தப்பு கிடையாது. கொடுக்கறது கொடுக்காது நீதிமன்றங்கள் தான் முடிவு பண்ணோம். அப்புறம் சிபிஐ தான் எங்களுக்கு நிறைய கேஸ் இருக்கு, எங்களால எடுக்க முடியாது சொன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆக இது வந்து சிபிஐ வழக்கு ஒருத்தன் கேட்டாலே அவன் பாஜகனா, நம்ம ஸ்டாலின், முதல்வர் மு.க. ஸ்டாலின், திருமாவளவன் எல்லாம் கடந்த காலங்கள்ல கேட்டிருக்காங்க. எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது குட்கா வழக்குல வந்து ஸ்டாலின் வந்து சிபிஐ விசாரணை கேட்டாரா? அப்ப அவர் பாஜக வலையில போயிட்டாரா? இல்ல திருமாவளவன் வேங்கை வயல் விசாரணையை வந்து சிபிசிஐடி சரியா பண்ணல, ஆகவே வந்து சிபிஐ வேணும்னு கேட்டார். அதை நான் தப்புன்னு சொல்ல, அதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு, அதை கேட்பதற்கான அதிகாரம் அவருக்கு இருக்குது. ஆனா அவர் கேட்கும் போது பாஜக வலையில் அவர் விழமாட்டாரு. ஆனா மற்றவங்க கேட்கும் போதுன்னா, இத்தனைக்கும் விஜய் கேட்கவே இல்லை. இவங்க கதையை எப்படி ஜோடிக்கிறாங்க பாருங்க. விஜய் கேட்காத ஒன்றை கேட்டதாக பொய்யாக சொல்லி அதனால பாஜக உள்ள வந்துடும், பாஜகவில் இவர் போய் வலையில விழுந்துட்டாருன்னா. இப்ப ரீசன்ட் கேஸ் இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் காவலாளி போலீஸ் கஸ்டடியில அஜித் குமார் அடிச்சு கொல்லப்பட்டார. அந்த வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது யாருமே கேட்கல சிபிஐ என்கொயரிய. ஆனால் தாமாக முன் வந்து தமிழ்நாடு அரசு சிபிஐக்கு ஒப்படைச்சது. அப்ப என்ன சொல்லிச்சு தெரியுங்களா? காரணம் அது நியாயமா இருந்தது. எனக்கு என்ன சொல்லிச்சுன்னா, போலீஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு போலீஸ் இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறதால இன்னொரு டிபார்ட்மெண்ட்டோ இன்னொரு விங்கோ விசாரிச்சால் மக்களுக்கு நம்பிக்கை இருக்காது அது மேல. அதனால நாங்க தேர்ட் அம்பையர் மாதிரி சிபிஐக்கு கொடுத்துட்டோம்னு சொன்னாங்க. அவங்க சிபிஐக்கு போனா பிஜேபி வலையில விழுந்ததா இல்ல, அவங்க சிபிஐ வேணும்னு கேட்டா அது வந்து நல்ல விஷயம். ஆனால் விஜய் கேட்கவே இல்லை, வேற யாரோ கேட்டிருக்காங்க. ஆனா விஜய் பிஜேபி, ஏன்னா இவங்களுக்கு வந்துங்க அரசியல் ஆதாயம் பண்ணும். இந்த டிராஜடியை அவங்க வந்து ஒரு டிராஜடியா பார்க்கல. இது வந்து விஜய் கட்சியை முடக்குவதற்கும் விஜயை பரப்புரை செய்யாமல் தடுப்பதற்கும் அவருக்கு கிடைத்த ஒரு காட் சென்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, கடவுள் அனுப்பிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் ரொம்ப படுமோசமா நடந்துக்கிட்டாங்க. ஒரு அரசாங்கம் மாதிரி நடந்துக்கல. அரசாங்கம் என்பது ஒரு கட்சி மாதிரி நடந்துக்குச்சு. இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பத்திரிகையாளரை முதல் முறையாக சந்தித்தார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு. என்ன கேட்ட இந்த சம்பவத்துக்கு பிறகு இப்பதான் பேசினாருன்னு நினைக்கிறேன். அதுல அவரு 2 விஷயங்கள் சொன்னாருங்க. நீங்க நல்லா யோசித்து பாருங்க. தமிழ்நாடு அரசாங்கம் எவ்வளவு பார்ட்டிஷனா, எவ்வளவு ஒன் சைடடா நடந்து இருக்குது இந்த விஷயத்துல. இவங்களை நம்பி என்கொயரி பண்ணுங்கன்னு நம்ம விட்டோம்னா நீதி கிடைக்குமா? ஒண்ணு அவர் சொன்ன 2 பாயிண்ட். ஒண்ணு என்னன்னா, விஜய இங்க இருந்து நீங்க உடனடியா கிளம்பி போயிடுங்க, நிலவரம் கலவரம் ஆயிடுச்சு, நீங்க இங்க இருந்தா உங்க உயிருக்கே ஆபத்துன்ற அளவுக்கு அவரை பயமுறுத்தி உயர் காவல்துறை அதிகாரி கரூர்ல ஆதாரம் இருக்குன்றாங்க. மொபைல் போன்ல சிபிஆர் ஜெனரல் செக்ரட்டரி மொபைல் போன்ல கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, விஜய் எந்த ரூட்ல திருச்சிக்கு போனோம்னு அவங்களே ரூட்டையும் கொடுத்தாங்க. கரூர் எல்லை, மாவட்ட எல்லை வரையில அவங்க எஸ்கார்ட் பண்ணி போலீஸ் அனுப்பிச்சாங்க அப்படின்ற ஒரு செய்தியை சொன்னார். இதை ஏன் இவர் இவ்வளவு நாள் சொல்லாம இருந்தார்ன்றது எனக்கு உண்மையிலே ரொம்ப வருத்தமா இருக்கு. அடுத்தது என்னன்னா, விஜய் போயிட்டாரு, போலீஸ் அனுப்பிச்சது போயிட்டாரு. ஆனா நாங்க இருந்தோம், ஆதவ் அர்ஜுனா மற்ற இருந்தோம், நிர்வாகிகள்லாம். எங்க தோழர்கள் தான் மரணம் அடைஞ்சிருக்காங்க, காயம் அடைஞ்சிருக்காங்க. எங்க நிகழ்ச்சிக்கு வந்தவங்க, எங்க கட்சிக்காரங்க, ஆதரவாளர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப அவங்கள நாங்க போய் பார்க்கணும், மருத்துவமனையில போய் பார்க்கணும்னு சொல்லும் போது இதே காவல்துறை நீங்க வரக்கூடாதுன்னு வெளியே நிக்க வச்சா. கரூர்ல வெளியே எது வரைக்கும் நிக்க வச்சிருக்காங்க? 28ஆம் தேதி அதிகாலை 3:30 மணி வரைக்கும் நின்று இருக்காங்க. ஆக திட்டமிட்டு காவல்துறையினர் தாவேகாவினரை தடுத்து விட்டு அனுப்பிவிட்டு என்ன பிரச்சாரத்தை கொடுத்தாங்க? ஓடி விட்டார்கள், ஒளிந்து விட்டார்கள். ஒரு நீதிபதியே பேசுற அளவுக்கு பண்ணிட்டாங்களா? நீதி
நீதியரசரே கோர்ட்ல சொல்றாருல ஓடி ஒளிஞ்சிட்டாங்கன்னு. ஓடி ஒளிந்து விட்டார். ஆனால் அவர்கள் ஓடி ஒளியவில்லை. திமுக அரசின் காவல்துறையினர் தான் அவர்களை வரக்கூடாது என்று தடுத்திருக்கிறார்கள் என்பது இன்னைக்கு வெளியே இருக்க ஆதாரங்கள் இருக்கு. நாங்க ப்ரூவ் பண்ணுவோம், என்கொயரியில கொடுப்போன்றாரு விசாரணையில. இந்த பக்கம் பாதிக்கப்பட்ட தாவேகா நிர்வாகிகளை தலைவர்களை இங்க இருக்கக்கூடாது, போயிடுங்க, வராதிங்க உள்ளன்னு சொல்லி தடுத்துட்டு, அடுத்த பக்கம் என்ன பண்றாங்க, திமுக மினிஸ்டர்ஸ் நிர்வாகிகள் எல்லாரையும் அனுப்புறாங்க. மகேஷ், அன்பில் மகேஷ் எந்த வேகத்துல வந்தாரு? செந்தில் பாலாஜி சம்பவம் நடந்த சில நிமிடங்கள்ல பேஸ்புக் லைவ் போட்டுட்டு வந்தாரு. அவர் எப்படி வந்தாரு? அவர் வந்தா கலவரம் பெருசாவாதா? முதலமைச்சர் வந்தாரு நள்ளிரவில, இரவோடு இரவாக. அதே போல துபாய் போய் இறங்கிய துணை முதல்வர் ஸ்டாலின் வந்து சென்னைக்கு போனார. அப்ப அவங்களுடைய நரேட்டிவ் கிரியேஷன் நல்லாவே தெரியுது. ஒரு பக்கம் பாதிக்கப்பட்ட தாவேகாவினரை ஒதுக்கி தள்ளிவிட்டு, தடுத்து விட்டு, அவங்களை இங்க வரக்கூடாதுன்னு தடுத்து விட்டு, மறுபக்கம் சம்பந்தம் இல்லாத திமுகவினர் வந்து அனுதாபத்தை சம்பாதிக்க, தாவேகாவினர் மீது இப்படி அவதூற வாரி வீச, நாங்க இருக்கோம் பாருங்க உங்ககிட்ட, நான் என்ன இருந்தாலும் நான் கரூர் ஆள் அப்படின்னு செந்தில் பாலாஜி எத்தனை முறை சொல்லியிருக்காரு. அதனால இது வந்துங்க திட்டமிட்ட ஒரு ஏற்பாடு தான். இதை இவ்வளவு நாள் ஏன் சொல்லாம இருந்தாங்க ஆதவ அர்ஜுனாவோ மற்றவர்களோ என்பதுதான் ரொம்ப இதுல இருக்கக்கூடிய படு மோசமான. அரசியல்னா அரசியல் நடத்தணும். நீங்க ரொம்ப நல்லவர்கள் போல் இருந்தால், அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் அரசியல்ன்ற மாதிரி இன்னைக்கு இந்தியால எல்லா அயோக்கியர்களும் சேர்ந்துதான் இங்க அரசியல் நடத்திட்டு இருக்காங்க. இங்க போய் நாங்க ரொம்ப நேர்மையானவர்கள் உண்மையானவர்கள்னா, நல்ல பியூர் தங்கத்துல ஜுவல் செய்ய முடியாது, நகை செய்ய முடியாது. கொஞ்சம் செம்பு கலந்தாதான் நகை செய்ய முடியும். இப்ப பாலிடிக்ஸ்ல கொஞ்சம் கன்னிங்னஸ் வேணும், கொஞ்சம் ஸ்ரூட்னஸ் வேணும். சில விஷயங்களை நான் அடிக்கடி சொல்லுவேன், நாய் வேஷம் போட்டா குறைக்கணும், நாய் வேஷம் போட்டு நான் குறைக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அப்ப நீங்க அரசியல்லயே செயல்பட முடியாது, உங்களை செயல்பட விட மாட்டாங்க.